சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்ன அவசியம்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நெட்வொர்க்கிங்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ம், ம், ம். போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் நெட்வொர்க்கிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒன்றும் இல்லை. ம். நம்ம விண்டோஸ் 10 விண்டோஸ் 11லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ம், ம். இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. மேக் யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஓகே. மாதிரி லினக்ஸ்ன்றது அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. கம்பெனிஸை என்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லினக்ஸில் தான் சர்வர்ஸ்லாம் ரன் ஆகும் ம், ம். மோஸ்ட்டாக. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கற்றுக்கணும்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, ம். எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுது, இது ம். எல்லாத்தையுமே படிப்பாங்க. ம். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தனோ ம். இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேஷ் அந்த ஓகே. மாதிரி கற்றுக்கிட்டோம்னா இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. இதை படித்தா தான் நீங்கள் ம். சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே. இது நெட்வொர்க்கிங் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளார வரவே முடியாது, வந்தாலும் புரியாது. புரியாது. ஆமாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்க முன்னாடி ஏபிசிடி கற்றுக்குறோம், ம், ம். சிமிலராக தான் சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் உள்ளார போனோம்னா ம். நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பேசிக் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலே போக முடியும், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.